Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளை திரும்பமாக உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, உங்களுக்கு எதிராக வெள்ளம் போல சத்துரு அவன் புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அந்த பிரச்சனைகளின் நடுவாக நின்று அதில் கொடியேற்றுகிற தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வெள்ளம் போல தாங்க முடியாத உங்களை வாரிக்கொண்டு போவது போல, அல்லது நீங்கள் மடிந்து போகத்தக்கதான பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக வருகிறதா? கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வருகிற பிரச்சனையாக இருக்கலாம். ஐயோ, இந்த கடன் பிரச்சனை, இந்த பாரத்தினால தாங்க முடியாது, இதை என்னை வாரிக்கொண்டு போயிடுமோ, இதனுடைய குடும்பத்தை சீரழித்து போட்டுருமோ, என் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாயிருமோ என்று நீங்கள் அநேக காரியத்தை குறித்து வெள்ளம் போல சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகளினால நீங்கள் வாடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அந்த பிரச்சனையின் நடுவே நின்று நான் உனக்காக கொடியேற்றுகிற தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லோரும் வாசித்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனை பயந்து தப்பி அவர்கள் ஓடி வரும் பொழுது பின்பாக பார்வோனுடைய வெள்ளம் போல ஒரு சேனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வருகிறது. முன்னாடி வழியில் செங்கடல் மலைகள், பின்னாடி பார்வோனின் சேனைகள். நான் எங்கு சொல்வோம்? ஐயோ, அவ்வளோதான், எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் புலம்பியிருப்பாங்க, எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளோதான், நாங்கள் மடிந்து போகிறோம். இந்த பார்வோனின் சேனை, இந்த செங்கடல் எங்களை மூழ்கி போட போகிறது, இந்த வெள்ளம் போல பிரச்சனைகள் எங்களை வாரி கொண்டு போகிறது என்று அவர்கள் கண்டிப்பாய் நிச்சயமாய் தவித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத வேளையில் கர்த்தர் இந்த செங்கடலை இரண்டாய் பிளந்தார், அவர்களுக்கு நடுவே நின்று கொடி ஏற்றினார், அவர்கள் தப்பிக்க வழி செய்தார். இன்றைக்கும் உங்களுக்கு நீங்கள் வாரிக்கொண்டு போகத்தக்கதான வெள்ளம் போல ஒரு பாரத்துக்குள்ள, ஒரு பாடுகளுக்குள்ள, ஒரு பிரச்சனைகளுக்குள்ள உங்கள் குடும்பம், நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திராத சமயத்தில் வேலையில் அது நடுவாக நின்று கொடியேற்றி உங்களை தப்புவிக்க செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? ஆவியான தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்திருக்கிற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தத்தின்படி வெள்ளம் போல சத்துரு எழும்பி வந்தாலும் ஆவியானவர் நான் உனக்காக நின்று கொடியேற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. கடன் பிரச்சனைகளோடு, பாரத்தோடு, தடைகளோடு அப்பா, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளோடு போராடுகிற பிள்ளைகளுடைய அப்பா வாழ்க்கையை தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக, இருதயத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரை நடுவாக நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திராத வேளையில கொடியேற்றின தேவன், தப்பிக்க வழி உண்டு பண்ணின தேவன் அப்பா, அவனுடைய பிள்ளைகளை தேவன் தப்புவிக்க செய்வீராக. இந்த பிரச்சனைகளிலிருந்து அப்பா மடிந்து போகத்தக்கதாய், பிள்ளைகளை வாரிக்கொண்டு போகத்தக்கதாய் வருகிற பிரச்சனைகளிலிருந்து தேவன் தப்புவிக்க செய்வீராக. உங்க கரத்துல தாழ்த்தி தருகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே